இது வந்து ColorLab AI இப்போ நம்ம டெமோ காட்டப்படுது. இதுக்கு முன்னாடி இருக்க இந்த ColorLab AI லாஸ்ட் ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸாக ஆல் த கேமராமேன்ஸ் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக இருந்தது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக இருந்தது. இதில் வந்து நம்ம வந்து ஒரு கலரை வந்து ஒரு இமேஜ்லேருந்து we can ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணலாம். பட் ஆனால் இப்போது வந்து லேட்டஸ்ட் ColorLab ஏஐயில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் உங்களுடைய கிரேடிங் அப்ளிகேஷன் உள்ளே அது ரிசால்வாக இருக்கலாம், இல்லை பேஸ் லைட்லேயுமே அது வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த கலர் கிரேடிங் அப்ளிகேஷனுடைய மெயின் அட்வான்டேஜ், இப்போ ப்ளகினாக உள்ளுக்குள்ளேயே வந்ததுனுடைய மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கலர் மேனேஜ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஏசிஎஸ் கலர் மேனேஜ்மெண்ட்டில் யூஸ் பண்ணணும், இல்லை பேஸ் லைட்னோட லாக் கலரில் யூஸ் பண்ணணும். எந்த கலரில் வேணால் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும் இந்த கலர். இதனுடைய மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு பேஸ் கிரியேட் பண்ணுறது, ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு லுக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இது ரெண்டு தான் இதனுடைய இது. ஆன் டாப் ஆஃப் தட் நீங்கள் ஒரு ஃபிலிம் ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணுறதா, அதை பற்றியான ஒரு லைவ் டெமோ தான் இது. இந்த ஃபுட்டேஜை இது வந்து ஒரு லாக் ஃபுட்டேஜ். இது வந்து ஒரு பேசிக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஏரி லாக் சி இதனுடைய சோர்ஸ் ஃபுட்டேஜ். இது வந்து நான் இந்த அவுட்புட் வந்து இது ஒரு ரெக்ஸ் 109 காமா 2.4 வச்சுருக்கேன். இதை தவிர இதை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிட்டேன்னா இது ஒரு லாக் ஃபுட்டேஜ். இந்த லாக் ஃபுட்டேஜ் வந்து ஒரு பேசிக் ரெக்ஸ் 109 லட் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணோன்னா ஐ ஜஸ்ட் நீட் டு பேலன்ஸ்ன்ற ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இட் கால்குலேட்ஸ் அண்ட் கிரியேட்ஸ். இப்போ இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு பேலன்ஸாக இருந்தாலும் ஒரு கான்ட்ராஸ்ட் இமேஜாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணால் யூ ஹேவ் அன் ஆப்ஷன். உங்களுடைய கலர் கிரேடிங் டூல்ஸில் இருக்கிற லிஃப்ட், காமா, கெயின். இப்போ இது என்ன பண்ணுதுன்னு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த லிஃப்ட், காமா, கெயின்ற வேல்யூவை தான் இதை அட்ஜஸ்ட் பண்ணி இட் இஸ் ட்ரைங் டு மேட்ச். இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் இதாக இருக்குது, கொஞ்சம் ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்குது, ஐ நீட் டு ஓப்பன் அப்னா யூ கேன் கோ. நம்ம பிரிண்டர் லைட்ஸ் பேசிக்கலி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ வி கேன் ஓப்பன் அப். இல்லை கொஞ்சம் லிஃப்ட்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்குது, வி கேன் ஓப்பன் அப். ஸோ இது வந்து இதுதான். இப்போ இது க்ரியேட் பண்ணுறதுக்கு, இப்போ நம்ம இது ஒரு பேசிக் கான்ட்ராஸ்ட் க்ரியேட் பண்ணி ஒரு பேசிக் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 2 to 3 minutes ஒரு ஷார்ட்டுக்கு ஆறுது. இது வந்து ஒரு 5 to 10 secondsக்குள்ளே we are able to achieve. ஸோ தட் மச் ஆஃப் டைமை வந்து we can save. இதில் வந்து இட் ஹாஸ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து உங்களுடைய ஒரு பேசிக் பேலன்ஸு, இது வெறும் ஒயிட் பேலன்ஸ் ஒண்டி எனக்கு பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இமேஜை வந்து நான் இதை வந்து கொஞ்சம் ஒரு கூல் பண்ணிடுறேன். இப்போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ராங் ஒயிட் பேலன்ஸில் வந்துச்சு. ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள் இது காட்டணுன்றதுக்கோசரம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போய் நீங்கள் வந்து just create a white balance, it will create a white balance. So அதுக்கு it will be ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ now what I'm going to do is, இப்போ இதை வந்து ஒரு பேசிக் பேலன்ஸ் பண்ணிடுறேன். பேசிக் பேலன்ஸ் பண்ணது இதுக்கு முன்னாடி இருக்கிற நோடில் ஐ கேன் கோ அண்ட் ஜஸ்ட் எக்ஸ்போஷரும் கான்ட்ராஸ்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஐ கேன் கிரியேட் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து எனக்கு ஒரு பேசிக் பேலன்சிங் இமேஜாக வந்துடுச்சு. இந்த பேசிக் பேலன்சிங் இமேஜை வந்து நான் வந்து ஒரு லுக் டெவலப் பண்ணணும். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் கோ டு ஷார்ட் டெக். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு லுக் வந்து ஐ வாண்ட் இட். இல்லை ஐ வில் ஜஸ்ட் கோ அண்ட் சர்ச் ஃபார் ஸோ அதுக்கு முன்னாடி ஷார்ட் டெக் போகிறதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து இதை எப்படி இமேஜை இம்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே யூ ஹேவ் அன் ஆப்ஷன் கால்ட்
செலக்ட் ரெஃபரன்சஸ். இப்போ இந்த செலக்ட் ரெஃபரன்சஸில் கலர்லேபாக வந்து ஒரு பேசிக் செட் ஆஃப் இமேஜிங் கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜிங் உங்களுக்கு இந்த இதுலேருந்து கலர் மேட்ச் பண்ணோம் அப்படின்னா இதையே யூஸ் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது வந்து ஒரு வார்ம், இதை வந்து இதை தான் வந்து எனக்கு இந்த இமேஜினோட லுக்கை வந்து எனக்கு இந்த இமேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு அப்படின்னா யூஆர் ஜஸ்ட் செலக்டட் த இமேஜ் அண்ட் டூ மேட்ச், அவ்வளோதான். ஸோ இது கிரியேட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து ஒரு 2 minutes. இது வந்து ஒரு ப்ரைமரி, இது வந்து ஒரு கம்ப்ளீட் கலர் கிரேடிங் கிடையாது. இதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி போயோ இல்லை இதுக்கு அப்புறமா போயோ நீங்கள் வந்து வாட் எவர் த கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லுவோம். இப்போ இந்த இமேஜை எடுத்துகிட்டு வர்றதுக்கு நமக்கு ஒரு கிரேடிங்கில் ஆகிற டைம் ஒரு 5 minutes 10 minutes இது வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் ஜென்ரேட் பண்ணுது. இதுதான் வந்து ஏஐனுடைய மெயின் அட்வான்டேஜ். ஸோ இதுதான் வந்து கலர்லேபோட இந்த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் கலர்லேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வெறும் இப்போ நம்ம வந்து ரிசால்வ் வந்து ஒரு ரெகுலராக எல்லார்கிட்டையும் இருக்குது. பட் இது வந்து பேஸ்லைட்டில் வந்து பெரிய ஆல் ஃபிலிம்ஸ் இதுக்கு இருக்கானு அப்படின்னா இதுக்கும் இருக்குது. ஸோ இந்த கலர்லேப் ஏஐ வச்சு ஒரு மாஸ்டர் அசிஸ்டன்ட் கலரிஸ்ட் வந்து யூ கேன் டூ த பேசிக் கலர் அண்ட் பேசிக் பேலன்சிங் பண்ணிவிட்டு இப்போ கலர் மேட்ச் பண்ணுறது கேமராமேன் வந்து உட்காந்து ஒரு கலரிஸ்டோட உட்காந்து வித்தின் அ செகண்ட் யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு இமேஜினோட லுக் டு இன்னொரு இமேஜ். ஒரு 60%, இது வந்து 100% கிடையாது, இட்ஸ் நாட் 100% பெர்ஃபெக்ட். ஒரு 60% ஆஃப் த ஒர்க்கை வந்து இது வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுது. ஸோ இதுக்கப்புறமா ஆன் டாப் ஆஃப் தட் நம்ம இமேஜிங் எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இது ஒன்றும் இல்லாமல் இந்த டூலில் வந்து ஒன் ஆஃப் த மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்து பண்ணிட்டேன். இதில் வந்து ஐ வாண்ட் ஒரு இதில் வந்து நான் வந்து இதுக்கு மேலே ஒரு நெகட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் அன் ஆப்ஷன் டு சூஸ் ஒரு நெகட்டிவ் என்ன யூஸ் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆக்வா யூஸ் பண்ணுறேன். ஒரு பிரிண்ட் நான் வந்து ஒரு பிரிண்ட் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா சின்ஸ் நம்ம வந்து வார்ம் கலர் போட்டதுனால இப்போ இது வந்து ஐம் ஜஸ்ட் யூஸிங் ஒரு பிரிண்ட் அண்டு ஆக்வா. இதை நான் யூஸ் ஒரு பிரிண்ட்டும் ஒரு நெகட்டிவும். ஸோ இது வந்து பியூராக ஒரு நெகட்டிவில் என்ன ஸ்டாக்காக வேணும், உங்களுக்கு பிரிண்ட் என்ன ஸ்டாக்காக வேணும், உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் வேணும்னாலும் யூ ஹேவ் அன் ஆப்ஷன் டு சூஸ். ஒரு பேசிக் கான்ட்ராஸ்ட் வேணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ இதை மாதிரி உங்களுடைய இப்போ இது வந்து உங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஃபிலிம் பிரிண்ட் எப்படி வேணும், நெகட்டிவ் எப்படி வேணும்னு இன் டாப் ஆஃப் தட் நீங்கள் வந்து ஒரு கலர் மேட்சில் போய் சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து உங்களுடைய இதுக்கு அப்புறமா போய் யூ ஹேவ் அன் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு யூ கேன் சூஸ். இது வந்து அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லுக் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு பேசிக் ரெஃபரன்ஸ் இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்களுடைய ஷார்ட் டெக்லேருந்து நீங்கள் வந்து you wanted to choose. நான் இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக சேவ் பண்ணிவிட்டு நான் இதையும் ஐ கேன் இம்போர்ட் பண்ண முடியும். ஒரு நியூ ரெஃபரன்ஸ் இது வந்து இப்போ நமக்கு இது கேட்கலாம். இப்போ இது வந்து எக்ஸாக்டாக அப்படியே மேட்ச் ஆகிடுமா? எக்ஸாக்டாக அப்படியே மேட்ச் ஆகுது. இது வந்து ஒரு க்ளோசர் டு லுக் டெவலப்மெண்ட் தான். இது வந்து இட்ஸ் நாட் 100% தான். ஏஐ வந்து பீப்புள் ஷுட் நாட் திங்க் தட் ஏஐல இட் கேன் டூ எவ்ரி திங். அப்படி கிடையாது. ஹியூமனோட இன்ட்ராக்ஷன் அண்ட் ஹியூமன் இன்புட்டை பேஸ் பண்ணி தான் ஏஐ ஒர்க் ஆகுது. நீங்கள் எவ்வளோ க்ரியேட்டிவாக இல்லை எவ்வளோ எஃபெக்டிவாக நம்ம இன்புட்டோ இல்லை ரெஃபரன்ஸஸோ கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுட்டு ஐ எம் ட்ரைங் டு மேட்ச் இட். ஸோ அந்த இமேஜினுடைய கலர் டோன்ஸை ஒண்டி தான் இட் இஸ் ட்ரைங் டு ட்ரான்ஸ்ஃபர், பிகாஸ் இட் இஸ் நாட் ட்ரான்ஸ்ஃபரிங் த கான்ட்ராஸ்ட் ரேஷியோ. அதுக்கப்புறமா வேணும்னா யூ கேன் கோ உங்களுடைய கான்ட்ராஸ்ட் நோட்ஸில் போய் யூ கேன்
அட்ஜஸ்ட் பண்ணி எந்த அளவுக்கு கான்ட்ராஸ்ட் வேணுங்கிறத யூ பண்ணிக்கலாம். இதனுடைய மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஏபிள் டு ஒரு 5 minutes 10 minutesல கிரியேட் பண்ணுற ஒரு லுக் டெவலப்மெண்ட்டை ஒரு அண்டர் 10 seconds 20 secondsல we are able to do it. இது வந்து நம்மளோட கிரேடிங் டைமை கம்மி பண்ணுமானதோட கிரேடிங்க்கு மோர் ஆப்ஷன்ஸை நம்ம இமேஜிங்கில் ட்ரை பண்ண முடியுமான்றதுக்கான ஒன் ஆஃப் த ஒரு அட்வான்டேஜ். இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்டோ இல்லை இது இப்படி பண்ண முடியுமா அப்படி பண்ண முடியாதுன்னு சொன்னால் கூட I can explain it to you if you have anyone has doubt. And I will show to another couple of images. I will do the same. I will take a different reference altogether. So in the reference node in the color properties it is trying to contrast வந்து நம்ம whatever the way you want you can adjust it. அப்படி இல்லைனா இதில் போய் இந்த லிஃப்ட் கேயிங் காமாவில் போய் நம்ம இது வந்து ஒரு ப்ரைமரி கிரேட் தான். இப்போ இந்த கிரேடை இதனோட மெயின் அட்வான்டேஜ் என்ன, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரிலாம் நான் பண்ணிடுறேன். இப்போ இதை வந்து நான் ஷூட்டுக்கு எப்படி இதை வந்து நான் ஒரு 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 டெஸ்ட் ஷூட் ஒன்று பண்ணுறேன். நான் அப்போ வந்து அந்த ஆர்டிஸ்டனோட ஸ்கின்னுக்கு ஐ எம் எக்ஸ்போசிங் சம்திங். இதை வந்து எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னா யூ ஹேவ் an option to export lat. நம்ம வந்து இதை வந்து ஒரு லேட்டா கியூப் லேட்டா ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த கியூப் லேட்டை நம்மளுடைய கேமராலேயோ இல்லை நம்மளுடைய மானிட்டர்ஸ்லேயோ யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து ஒரு மானிட்டரிங் லேட் மாதிரி வரும். இதில் இந்த மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா இது வந்து ஒரு கலர் அவேர்னஸ் எதுனால இதை நீங்கள் வந்து பேஸ் லைட்லையும் யூஸ் பண்ணலாம், கலர் மேனேஜ்மெண்ட்லையும் யூஸ் பண்ணலாம், வித்தவுட் கலர். இப்போ நான் வந்து எந்த கலர் மேனேஜ்மெண்ட்டையும் யூஸ் பண்ணாமல் கலர் மேனேஜ்மெண்ட் வந்து டிஃபால்ட்டாக ஆரி லாக்ஸி ரெக்ஸ் 109 ஒட்டி கொடுத்து பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து உங்களுக்கு ஏரியாவே வேணும், நீங்கள் கேமராவில் போடும்போது ஏரியா ரெக்கார்ட் பண்ணுற கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுறது ஏரியாவே வேணும்னா நீங்கள் அங்கே போய் உங்களோட அவுட்புட் ப்ரொஃபைல் ஏரின்னு வச்சுட்டு கியூப் லேட்டை எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த லேட்டை வந்து உங்கள் கேமராவில் போட முடியும், இல்லை உங்களோட மானிட்டரில் போட முடியும். யூ கேன் வியூ இட். இதுதான் வந்து இதனுடைய மெயின் அட்வான்டேஜ். சரி, ஓகே, இதுக்கு வந்து நான் ரிசால்வ் தெரியணுமா? இப்போ எனக்கு வந்து ரிசால்வ் தெரியாது, பேஸ்லைட் தெரியாது, as a கேமராமேனா நான் இதை எப்படி யூஸ் பண்ண முடியும்னா அவங்களோட இது வந்து ஒரு பிளகின். இந்த பிளகின்ல இப்போ நீங்கள் ரிசால்வ்லையோ பேஸ்லைட்லையோ இல்லை ப்ரீமியர்லையோ இல்லை எஃப்சிபிலையோ எதில் வேணால் இதை யூஸ் பண்ணலாம். அவங்க வந்து தேர் இஸ் அனதர் டூல் கால் ColorLab AI. இதே ஃபங்க்ஷனாலிட்டியை அவங்க வந்து ஒரு அப்ளிகேஷனா, இந்த அப்ளிகேஷனில் ஒன்றுமே கிடையாது. ஒரு இமேஜை இம்போர்ட் பண்ணணும், அதை நீங்கள் வந்து இந்த சேம் இமேஜை இம்போர்ட் பண்ணணும். யூ கேன் டூ அ பேலன்ஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒயிட் பேலன்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து இந்த ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு மேட்ச் பண்ணலாம். ஸோ இது வந்து நமக்கு வந்து இது இந்த அப்ளிகேஷன் இது நீங்கள் இன்டர்ஃபேஸ் பார்த்தாலே தெரியும். ஒரு வியூவர் ஒரு இமேஜை இம்போர்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு மொத்தமே 4 ஆப்ஷன் தான். ஒரு ஒயிட் பேலன்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம், ஒரு பேலன்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு ரெஃபரன்ஸை இம்போர்ட் பண்ணி அதை வச்சு மேட்ச் பண்ணலாம். இது ஒரு ஃபைலை இம்போர்ட் பண்ணுறது. இது ஆன் டாப் ஆஃப் தட் இதில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு பிரிண்டர் லைட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கூட யூ கேன் அட்ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் இது பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு சிம்பிள் இன்டர்வியூ. இதை வந்து ஒரு கேமராமேனால அவருடைய லேப்டாப்லேயே லோட் பண்ணி கூட ஈ கேன் ஆல்சோ ஒர்க் ஆன் தட். ஸோ உங்களுக்கு எனக்கு கிரேடிங் சாஃப்ட்வேர் தெரியாது அப்போ நான் இதை எப்படி யூஸ் பண்ண முடியும்னா இந்த டூலை யூஸ் பண்ணி பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இட் இஸ் நாட் வெரி காஸ்ட்லி. ஒரு $150 to $200 தான் பெர் இயர் ஆனுவல் லைசன்ஸ் இது. ஸோ அதனால் எவ்ரி கேமராமேன் கேன் யூஸ் இட். இந்த இது வந்து இப்போதைக்கு மேக்கில் இருக்குது அண்ட் விண்டோஸில் கூட தே ஸ்டார்டட் சப்போர்ட். ஸோ உங்கள்கிட்ட விண்டோஸ் லேப்டாப் தான் இருக்குனாலும் விண்டோஸ் லேப்டாப்பையும் யூஸ் பண்ணலாம், மேக் லேப்டாப் இருந்தால் மேக் லேப்டாப் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் பேசிக் ColorLabனோட. இது எல்லாமே வந்து கலர் மேனேஜ்மெண்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளிப்னுடைய கலர் மேனேஜ்மெண்ட், ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ், இது என்ன வேணும், உங்களுக்கு என்ன அவுட்புட்டாக வேணும். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் இங்கேருந்து எப்படி லேட்டாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியும்னா இங்கேருந்து நம்ம லேட்டாக யூஸ் பண்ண முடியும், இங்கேருந்து நம்ம ஒரு லேட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த லேட்டை வந்து இப்போ இந்த இமேஜ் இந்த லுக்கு தான் எனக்கு வேணும், நான் இதை வந்து கேமராவில் போடணும்னா இதை லேட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணி ஐ கேன் சேவ் இட் இந்த கேமரா மானிட்டர். இதுதான் ColorLabனோட ஒரு பேசிக் இன்டர்ஃபேஸ். இந்த டெஸ்க்டாப் ஒரு கேமராமேன் நான் ஒரு கிரேடிங் சாஃப்ட்வேர் கற்றுக்குவேனா அப்படின்னா this basic software is enough for anyone to start trying. இது வந்து ஒரு ஃப்ரீ ட்ரையலும் இருக்குது.
இதை வந்து நீங்கள் இனிஷியலாக காசு கொடுத்து தான் பர்ச்சேஸ் பண்ணணும். ஒரு தே ஆர் கிவிங் கப்புள் ஆஃப் டேஸ் ட்ரையல். நீங்கள் இதை வச்சு உங்களோட மேக்குக்கோ விண்டோஸ் லேப்டாப்லேயோ வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு தென் இஃப் யூ ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் யூ கேன் ப்ரூவ். அப்படி இல்லைன்னா இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா, நம்ம இன்றைக்கி வந்து ஒரு பேஸ் கிரேடிங்கோ இல்லை ஒரு விஎஃப்எக்ஸ் இது அனுப்புறதுக்கோ ஒரு பேலன்ஸ் பண்ணி அனுப்புறதுக்கு இட் டேக்ஸ் ஸோ மச் ஆஃப் டைம் இல்லையா? அந்த டைமை வந்து நம்ம எப்படி வந்து கம்மி பண்ணுறதுங்கிறது தான் ஏஐ யூஸ் பண்ணினது தான் இதனுடைய மெயின் அட்வான்டேஜ். இன் டாப் ஆஃப் தட் இப்போ இது எல்லாமே வந்து இது கரெக்டாக தப்பா, இந்த இமேஜ் வந்து எனக்கு இவ்வளோ வார்ம் வேணாம், இல்லை இது வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் ரிஃபைன் பண்ணணும், அதுக்கு யூ ஹேவ் அன் கண்ட்ரோல். உங்களுக்கு ஃப்ரண்ட் லைட் கண்ட்ரோல் இருக்குது, லெஃப்ட் கெயின் காமா கண்ட்ரோல் இருக்குது. இல்லை எனக்கு இவ்வளோ வார்ம் வேணாம், இதை நான் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா யூ கேன் ஹாவ் அன் ஆப்ஷன் டு ரெடியூஸ் இட். இது எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. இது ஒரு பேசிக் கிரேடிங் கண்ட்ரோல்ஸ் உங்ககிட்ட இருக்குது. அண்ட் ஆல்சோ டாப் ஆஃப் தட் நீங்கள் வந்து இதில் வந்து நெகட்டிவ் ஸ்டாக் போடணும், பிரிண்ட் ஆப்ஷன்ஸ் நான் அங்கே காமிச்ச மாதிரி போனாலும் இந்த டூலை வச்சு போட முடியும். ஸோ யூ ஹேவ் ஆல் த ஆப்ஷன்ஸ். அண்ட் இது ஒரு சிம்பிள், மொத்தமே ஒரு இமேஜை இம்போர்ட் பண்ணுறீங்க, பேலன்ஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு கீழே கண்ட்ரோல்ஸ் இருக்குது, கலர் கரெக்ஷன். ஸோ இதை வந்து ஒரு கேமராமேனால ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸால் இது பண்ண முடியும். ஸோ அதனால் யூ ஹேவ் கண்ட்ரோல். டிஏயில் போகும்போது யூ கேன் ரெக்கமெண்ட் தட் ஸோ தட் அவங்க டிஏயில் வந்து ஒரு மணி நேரம் ஃபுட்டேஜ் வந்து அவங்க பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1 வீக் ஆகும்னா அதை வந்து ஒரு 1 டேயில் பண்ண முடியும், இல்லை ஒரு 2 டேயில் பண்ண முடியும். இது மாதிரி ஒரு சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி ஒரு பேசிக் பேலன்சிங் அண்ட் செட்டிங். அதுக்கப்புறமா நம்ம இது வந்து ரொம்ப கம்மி பண்ணிடுற டைமை அப்படின்னா கம்மி பண்ணல. சிவராங்க நமக்கான ஒரு 3 to 4 வீக்ஸ் ஆஃப் கிரேடிங் டைமில் நம்ம வந்து இந்த ஒரு இமேஜை ஒரு கரெக்ட் ஸ்பேஸுக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம லுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே வி டேக் மோர் டைம். அதுக்கு பதிலாக இதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3-4 டேஸ்க்குள்ளே இந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம லுக் டெவலப்மெண்ட்டுக்கு வி கேன் யூஸ் மோர் டைம் டு ஸ்பெண்ட் டைம் அண்ட் ஸ்டார்ட் அப்ளைங். அண்ட் ஆல்சோ இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ இதுதான் வந்து என்னுடைய லுக்கு, இது வந்து எனக்கு வந்து இந்த சீன் ஃபுல்லாக அப்ளை பண்ணோம்னா ஐ ஹேவ் அன் ஆப்ஷன் டு இதையே நான் வந்து ஒரு ரெஃபரன்ஸாக சேவ் பண்ண முடியும். நான் இது வந்து இப்போ இந்த சீனுக்கு வந்து இதை எனக்கு லுக்காக கொடு அப்படின்னா இதை நான் கான்ட்ராஸ்ட் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் இதையே வந்து ஒரு ரெஃபரன்ஸாக சேவ் ரெஃபரன்ஸ் அப்படின்னா இது வந்து ரெஃபரன்ஸாக சேவ் ஆகிடுச்சு. இங்கே நீங்கள் ஷோ ரெஃபரன்ஸில் போனீங்கன்னா செலக்ட் ரெஃபரன்ஸில் போனீங்கன்னா இது சேவ் ஆகிடுச்சு. இப்போ நான் இங்கே போய் இப்போ இதே நான் அப்ளை பண்ணோன்னா யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் டூ மேட்ச். ஸோ அந்த லுக்கை வந்து வித்தின் அ ஃபியூ செகண்ட்ஸ் யூ ஆர் ஏபிள் டு ட்ரான்ஸ்ஃபர். இது வந்து ஒரு சீன் கன்சிஸ்டன்சிக்கும் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஒரு ஷார்ட் நம்ம பண்ணிடுறோம், இது எப்படி கன்சிஸ்டண்ட்டாக எட் பண்ணுறது, இதே ஒரு ரெஃபரன்ஸை செலக்ட் பண்ணி இந்த சீன் ஃபுல்லாக we can, ஃபார் எக்ஸாம்பிள் we can go அண்ட் இதுவும் வந்து இதே தான் இருக்குது. ஸோ இட் இஸ் ஏபிள் டு ட்ரான்ஸ்ஃபர் த இமேஜ். ஸோ இதுதான் இதோட மெயின் அட்வான்டேஜ். ஒரு சீனுக்கான ஒரு சர்டன் ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் லுக் டெவலப் பண்ணுறீங்க, இந்த ரெஃபரன்ஸ் இதையே ரெஃபரன்ஸாக எடுத்து என்டையர் சீனுக்கு மேட்ச் பண்ணாலும் ஒரு அசிஸ்டன்ட் கலரிஸ்டாக இதை ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். ஆன் டாப் ஆஃப் தட் மெயின் கலரிஸ்ட்டும் கேமராமேனும் சேர்ந்து இது வந்து ஒரு 50 to 60% ஆஃப் ஜாபை தான் கம்ப்ளீட் பண்ணுது. இதுக்கப்புறமா நம்ம இதில் டெப்த் எப்படி கிரியேட் பண்ணணும், இது மெயினாக இதை வந்து நீங்கள் வந்து ஒரு கலர் லுக் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை லுக் டெவலப்மெண்ட் ஃபாஸ்ட்டாக என்டர் பண்ணுறது. நீங்கள் ஒரு விஷுவல் சேஞ்ச் பண்ணுறதுக்கே நீங்கள் கிரேடிங் பேசிக் கிரேட் மூலமாக லிஃப்ட் கெயின் காமா மூலமாக நம்ம கிரியேட் பண்ணுறதோ இல்லை ஒரு கர்வ்ஸ் மூலமாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு இமேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம எல்லாருமே வந்து ஒரு ரெஃபரன்ஸோட தான் போகிறோம். ஸோ அதை வச்சு பண்ணும்போது இது ஒரு 50 to 60% இது அச்சீவ் பண்ணிடுச்சு. மீதி 30 to 40% நமக்கு எப்படி வேணுமோ இமேஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இதோட மெயின் அட்வான்டேஜ் ColorLab AI. இப்போ இந்த பிளகின் பேஸ் லைட்டில் இருக்குது, ரிசால்வாக இருக்கிறதுனால யூ கேன் யூஸ் இட் இன் போத் அப்ளிகேஷன் ஃபீச்சர்ஸ். நம்ம இன்னைக்கு இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக இது ரெண்டுத்துல தான் கிரேடிங் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால இட் கேன் பி யூஸ். இதுதான் வந்து ColorLab மெயின் அட்வான்டேஜ்.